எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்கவங்க சொன்ன டிப்ஸு தாங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற விரும்பி இந்த வீடியோவை போடுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எறும்பு, பூச்சி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லையெல்லாம் தாங்க முடியாதுங்க. அதுக்கான டிப்ஸு தாங்க இது. அதுக்காக நான் பட்டை எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பாட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டேங்க. அதில் 2 பெரிய சைஸ் அளவு பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேங்க. இதை இப்போ நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா சலிச்சிக்கலாம். இதில் சலிக்கும் போது நம்மளுக்கு நல்லா நைஸாக சலிச்சிடலாங்க. இது துணி வச்ச வடிகட்டிங்க. நான் துணியை பிச்சுட்டு இந்த மாதிரி சலிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த வடிகட்டி துணி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸான பொருள் சலிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பட்டையை 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த ஹோலில் அடைச்சிக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் எறும்பு, பூச்சி, கொசு, கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்கலையோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பிளேட்லாம் ஒரு துணியால் லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ இந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க. சாப்பாட்லேயும் உட்காராது. இந்த மாதிரி டோர் இடுக்குலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கரப்பாம்பூச்சி தொல்லை சுத்தமாக இருக்காது. நம்ம வீடும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். நம்ம சாப்பிட்ற பொருள் தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரூமில், ஷெல்ஃபில், கபோர்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த இடத்துல தான் கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற டஸ்ட்பினில் இந்த மாதிரி கவர் போட்டுட்டு அதுலேயும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதில் உள்ள பூச்சியும் செத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.